Hi friends, welcome to Lakshmi Max. 15 December 2025 இன்னைக்கு நடந்த RRB Group D Shift 1ல கேட்ட GK and Science question டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க 27 நவம்பர்ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் ஆகுது. 4th இயரோட செலிப்ரேஷன்ல இருக்கும். இதனால நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் நான் டெய்லி பேசிஸ்ல படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் CAPDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஆஃபர் பிரைஸ் 399. இங்கிலீஷ்க்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட், MTS ஓட டெஸ்ட், NTPC ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. SSC அண்ட் ரயில்வேக்கு எனக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும், இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. சோ இப்போ ரீசெண்டா NTPC கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான செலக்ஷன் பேட்ச், SSC GDக்கான செலக்ஷன் பேட்ச், RRB JEக்கான செலக்ஷன் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சோ கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எந்த கண்ட்ரி, அதாவது டேஷ் டிரான்ஸ்ஃபர்ட் த வார்ஷிப் INS தமால் டு இந்தியா? எந்த கண்ட்ரி போர்க்கப்பலான INS தமாலை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு அதான் கேட்டிருந்தாங்க. சோ எந்த கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட வார்ஷிப் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த INS தமால். இதை வந்து யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கொடுத்திருக்காங்க. வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025 எங்க நடந்துச்சு? இதுதான் கொஸ்டின். வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2025 வென்யூ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா JLN ஸ்டேடியம், நியூ டெல்லி, இந்தியா. 2025ஆம் ஆண்டு பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்ற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுடில்லியில இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கம். இங்கதான் பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? சோ இதுதான் இந்தியா முதல் முறையாக நடத்திய பேரா ஸ்போர்ட்ஸ் கூட்டம், இல்லனா பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். இப்போ 2025ல இந்த பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் எங்க நடந்திருக்கு அப்படின்னா டெல்லியில நடந்திருக்கு. 11th இன்டர்நேஷனல் யோகா டே கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. சோ யோகா டே என்னைக்கு அப்படின்னு ஒரு ஷிப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்க. யோகா டேயோட தீம் என்ன அப்படின்னு ஒரு ஷிப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்க. சோ இந்த 11th இன்டர்நேஷனல் யோகா டே வந்து 2025 எங்க நடந்துச்சு அப்படிங்கறதுதான் இன்னைக்கான கொஸ்டின். ஓகே, 11th இன்டர்நேஷனல் யோகா டே வாஸ் செலிப்ரேட்டட் ஆன் June 21. யோகா டேனாலே June 21 தான். ஓகே, இப்போ நடந்த 2025ஓட யோகா டே வந்து எப்போ? 11th. ஓகே, 11th இன்டர்நேஷனல் யோகா டே வாஸ் செலிப்ரேட்டட் ஆன் June 21. இதோட தீம் என்ன அப்படின்னா யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த். இன்னைக்கு தீம் கேட்கல, யோகா டே எப்போ அப்படின்னு கேட்கல, எத்தனாவது யோகா டே அப்படிங்கிற மாதிரியும் கேட்கல. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேசல வந்து நடந்திருக்கு. ஓகே, இதுதான் இன்னைக்கு கேட்ட கொஸ்டின். ஆனா நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. எத்தனாவது யோகா டே? 11th இன்டர்நேஷனல் யோகா டே. தீம் என்னன்னா யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த். எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினத்துல. 11வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது 21 ஜூன் 2025. சோ கருப்பொருள் என்ன? ஒரு பூமிக்கான யோகா, ஒரு ஆரோக்கியம். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினத்துல நடந்திருக்கு. அதே மாதிரி யாரோட தலைமையில நடந்திருக்குங்கிறதையும் பாருங்க. நம்ம பிரைம் மினிஸ்டரோட தலைமையில நடந்திருக்கு. ஓகே, how many seats BJP win in பீகார் அசெம்பிளி எலெக்ஷன்? பீகார் அசெம்பிளி எலெக்ஷன்ல BJP எத்தனை சீட் வந்து வின் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை அப்படின்னா 89 சீட்ஸ். அடுத்த கொஸ்டின், இதுவும் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. SI யூனிட் ஆஃப் பிரஷர் வந்து கேட்டிருக்காங்க. அழுத்தத்தின் SI அலகு என்னது? பாஸ்கல். ஓகேவா? சோ SI யூனிட் ஆஃப் பிரஷர் வந்து பாஸ்கல். The moon revolves in a curved path around earth because Earth's strong gravitational pull provides the constant centripetal force needed to bend the moon's forward motion into a circular orbit. என்ன கொஸ்டின் பாருங்க. சந்திரன் பூமியை சுற்றி வளைந்த பாதையில் சுழல்கிறது.
ஏன்னா பூமியின் வலுவான ஈர்ப்பு விசை காரணமா. எதுக்காக நிலா வந்து அந்த வட்டப்பாதையில ஓகே அந்த வளைந்த பாதை அந்த கர்வ்டு பார்ட்ல வந்து பூமியை வந்து நிலா ஏன் அப்படி சுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பூமியோட அந்த ஈர்ப்பு விசை காரணமா தான் நிலா வந்து அதை வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. ஓகே, சந்திரனின் முன்னோக்கிய இயக்கத்தை ஒரு வட்ட சுற்றுப்பாதையில் வளைக்க தேவையான அளவு மைய விலக்கு விசை சென்ட்ரிபெட்டல் போர்ஸை வந்து அது வழங்குது. ஓகே, இன்னைக்கு ஆப்ஷன்ல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல் புல். ஓகே, ஈர்ப்பு விசை காரணமா தான் பூமியை வந்து நிலா வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. சோ அங்க ஏற்படக்கூடிய அந்த விசை வந்து மைய விலக்கு விசை. ஓகே, அடுத்த கொஸ்டின், விச் கண்ட்ரி டாப்டு த மெடல் டேலி அட் த வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ல டாப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி எது? அந்த மெடல் டேலில பாத்தீங்கன்னா பிரேசில். ஓகே, 2025ஆம் ஆண்டு உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா பிரேசில். பதக்கப்பட்டியல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பிரேசில். வாட் இஸ் த ரியாக்ஷன் பிட்வீன் an acid and a base? ஓகே, இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, ஒரு அமிலத்திற்கும் காரத்திற்கும் இடையில ஒரு வினை நடக்கு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம், நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லுவோம். ஒரு அமிலமும் ஒரு காரமும் வினைபுரிந்து நமக்கு உப்பையும் நீரையும் கொடுக்கும். இதுதான் நடுநிலையாக்கல் வினை. இப்ப அமிலம் அப்படின்னு எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எடுத்துக்கலாம், காரம் எடுக்கும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் வினைபுரியும் போது நமக்கு என்ன ஆகும்? இந்த சோடியம் இந்த குளோரின் கூட சேர்ந்து நமக்கு சோடியம் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய உப்பு கிடைக்கும். இந்த OHும் இந்த Hம் சேர்ந்து H2O சொல்லக்கூடிய வாட்டர் நீர் கிடைக்கும். அப்போ ஒரு அமிலம் ஒரு காரம் ரெண்டுமே வினைபுரிந்து உப்பையும் நீரையும் கொடுக்கு அப்படின்னா அதை தான் நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகே, ப்ரீவியஸா ஒரு 2-3 ஷிப்ட்ல இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. பை விச் ப்ராசஸ் எ tadpole develops into an adult frog? எந்த செயல்முறையின் மூலம் ஒரு தலை பிரட்டை ஒரு வயது வந்த தவளையாக உருவாகிறது? சோ எந்த செயல்முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டாமார்போசிஸ். ஓகே, மெட்டாமார்போசிஸ். man-made items that are not decomposed by bacteria or primarily. நாம யூஸ் பண்ணக்கூடிய நாம தயாரிச்ச எந்த ஐட்டத்தை வந்து மக்க வைக்க முடியாது, டீகம்போஸ் பண்ண முடியாது பாக்டீரியாவால அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக். ஓகே, அடுத்த கொஸ்டின், கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஃபார், அதாவது இது வந்து உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க கொஸ்டின்ல, பொட்டாசியம், கால்சியம், அலுமினியம், இதோட ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, பொட்டாசியம், கால்சியம், அலுமினியம் கொஸ்டின்ல கொடுத்துட்டு இதோட ரியாக்டிவிட்டி ஆர்டர் K greater than Ca greater than Al, இல்லனா K less than Ca less than Al, இல்லனா K greater than Ca less than Al, இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க ஆப்ஷன்ல. ஓகேவா? சோ இதுல எது மோஸ்ட் ரியாக்டிவ் எது லீஸ்ட் ரியாக்டிவ்னு பார்த்து அதுபடி நீங்க அரேஞ்ச் பண்ணணும். கேனா என்னது? பொட்டாசியத்தோட குறியீடு K, Caங்கிறது கால்சியத்தோட குறியீடு, Alங்கிறது அலுமினியத்தோட குறியீடு. இதோட ரியாக்டிவிட்டி அடிப்படையில இதை வந்து நாம வரிசைப்படுத்தணும். இது வினைபுரியும் தன்மையை பொறுத்து நாம வந்து என்ன பண்ணணும்? இதை வந்து வரிசைப்படுத்தணும். இருக்கிறதுலே அதிகமா வினைபுரியக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொட்டாசியம். ஓகேவா? அதுக்கு அப்புறமா பொட்டாசியத்துக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது யார் வருவாங்கன்னா கால்சியம். இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது மூணாவது பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம். அப்போ பொட்டாசியம் அதிக வினைத்திறன் கொண்டது, அதை விட கம்மியான வினைத்திறன் கொண்டது கால்சியம், அதை விட கம்மியா வினைபுரியக்கூடியது வந்து அலுமினியம். ஓகே, அப்ப இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். ஓகே, பொட்டாசியம், கால்சியம், அலுமினியம், இதுதான் கரெக்டான ஆர்டர். அடுத்து இஸ்ரோஸ் 100வது லான்ச். ஓகேவா? 100th லான்ச் ஃப்ரம் ஸ்ரீஹரிகோட்டா வாஸ் கண்டக்டட் யூசிங் டேஸ். ஓகேவா? எந்த சேட்டலைட் வச்சு 100வது இதை வந்து லான்ச் பண்ணிருக்கோம்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா GSLV F-15. ஓகே, அந்த சேட்டலைட்டோட நேம் கேட்டிருக்காங்க GSLV F-15. எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னா ஜியோ சின்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் F-15. ஓகே, அடுத்த கொஸ்டின், சோ துவூர் நாகேஸ்வர் ரெட்டி, இவருக்கு வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. இவர் எந்த துறையை சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க? மெடிசின். ஓகேவா? துவூர் நாகேஸ்வர் ரெட்டி, இவரோட நேம் கேட்கல, ஆக்சுவலா இவரோட நேம கொடுத்துட்டு இவருக்கு ரீசெண்டா பத்ம விபூஷன் அவார்டு கொடுத்திருக்கோம். இவர் எந்த துறையை சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் த பிரைமரி காம்போனன்ட்ஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம்? என்னென்ன இருக்கு? நர்வஸ் சிஸ்டம்னா என்ன தமிழ்ல? நரம்பு மண்டலத்தோட முதன்மையான கூறுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எதுலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எது? பிரைன், ஸ்பைனல் கார்டு அண்ட் நர்வ்ஸ். ஓகேவா? சோ 3 முக்கிய பாகங்கள் என்னது? மூளை, முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு. ஓகே, அடுத்த கொஸ்டின், யூனியன் பட்ஜெட். டெய்லி யூனியன் பட்ஜெட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருது. ஓகே, ரிப்பீட்டடா பாத்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்க கூடிய கொஸ்டின் 2-3 டைம் வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்கிறது தான் கொஸ்டின். யூனியன் பட்ஜெட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இன் இந்தியா saw significant allocation of financial year 25 to 26.
எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்கன்னா 99,859 கோடி. ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு அலோகேட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 99,859 கோடி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ பாக்டீரியாவால் ஏற்படும் பாலியல் நோய் வந்து எதுன்னு கேட்டிருந்தாங்க. சோ ஆப்ஷன்ல உங்களுக்கு எதுனாலும் இருந்திருக்கலாம். ஓகே, சோ கிளாமிடியா கொனேரியா, ஓகேவா, சிபிலிஸ், இதுல எது இருந்தாலுமே நீங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம், சூஸ் பண்ணிருக்கலாம். கிளாமிடியா, கொனேரியா, சிபிலிஸ், ஓகே, எதுனாலும் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்திருக்கலாம். பாக்டீரியாவால ஏற்படக்கூடிய பாலியல் நோய் எது அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ல இருந்துச்சு. ஓகேவா, சோ அது ஆப்ஷன்ல எதுனாலும் இருந்திருக்கலாம். கிளாமிடியா இருந்திருக்கலாம், இல்ல சிபிலிஸ் இருந்திருக்கலாம், எதுனாலும் இருந்திருக்கலாம். ஆப்ஷனை பொறுத்து நீங்க சூஸ் பண்ணிருக்கணும். Who wrote the book March of Glory? இந்த புக்கை எழுதினவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. கே ஆறுமுகம் அண்ட் எரால் டி கிரஸ். ஓகே, மார்ச் ஆஃப் குளோரிங்கிற புக்கை எழுதினவங்க யாரு அப்படின்னா கே ஆறுமுகம் அண்ட் எரால் டி கிரஸ். ஓகேவா, சோ இப்போ கொஸ்டின் என்னன்னு பாருங்க. If a boy applies force of 5 Newton, F force எவ்வளவு அப்ளை பண்றாங்க, 5 Newton அப்ளை பண்றாங்க, ஒரு டேபிள தள்ளுறதுக்கு அப்ளை பண்றா, such that the table displaced 5 meter perpendicular to the force applied, then the work done. டேபிள் இருக்கு, டேபிள பெர்பெண்டிகுலரா அவன் வந்து ஃபோர்ஸ கொடுக்கறான், மேல இருந்து கீழே தள்ளுறோம். நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்களேன். இத சம்மு அந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். இந்த கொஸ்டினை, ஒரு டேபிள் இருக்கு, ஒரு பையன் வரான், டேபிள இங்க இருந்து தள்ளுனா அப்படின்னா இந்த பக்கமா நகரும், அதே இங்க இருந்து தள்ளுறான் அப்படின்னா இந்த பக்கமா நகரும். ஆனா அவன் எப்படி தள்ளுறான் அப்படின்னு பாருங்கன்னா, மேல இருந்து தள்ளுறான். இங்க நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், மேல நம்ம புக்ஸ் எல்லாம் மேல வச்சிருப்போம் இல்லையா, சோ மேல இருந்து அப்படி பெர்பெண்டிகுலரா இந்த மாதிரி தள்ளுறான். சோ ஓகே, அவன் செலுத்தக்கூடிய விசை வந்து இப்படி இருக்கு. அப்ப ஏற்படக்கூடிய கோணம் எவ்வளவு, 90 டிகிரி. நீங்களே பாருங்க, உங்க வீட்டுல இருக்க மேசைய மேல இருந்து தள்ளி பாருங்க. மேல இருந்து தள்ளனோம்னா அங்க ஏதாவது வேலை நடக்குமா, மேசை கொஞ்சமாவது நகருமா, நகராது. அப்ப அங்க நடக்கக்கூடிய வேலை எவ்வளவு, 0. இதுக்கு வந்து சம்லாம் தேவையில்ல. அதாவது நம்ம வேலைக்கான ஃபார்முலா என்ன நமக்கு, சோ செய்யப்பட்ட வேலைங்கிறது என்னது, F cos theta, விசை இன்ட்டு cos theta. ஓகே, FD cos thetaன்னு பார்த்திருப்போம். விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி, அதால ஏற்படக்கூடிய கோணம். இதுதான் செய்யப்பட்ட வேலைக்கான ஃபார்முலா. இதுக்கு ஃபார்முலா தெரியணும்னு கூட அவசியம் இல்ல. சிம்பிளான லாஜிக். ஒரு சிறுவன் இருக்கான், மேசையின் மீது 5 நியூட்டன் விசையை வந்து பயன்படுத்துறான். ஓகே, இதுதான் மேசை. இது மேல 5 நியூட்டன் விசையை செலுத்துறான். மேசைக்கு பயன்படுத்தப்படும் மேசை வந்து பாத்தீங்கன்னா செலுத்தப்படக்கூடிய விசைக்கு செங்குத்தா இருக்கான். இதுதான் மேசை. இதுக்கு மேல விசையை செலுத்துறான். அப்ப ரெண்டுமே உங்களுக்கு செங்குத்தா இருக்குன்னா இங்க 90 டிகிரி கோணம் வருதுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க மேசைய இப்படி பார்க்க தள்ளுறீங்க, இப்படி பார்க்க தள்ளுறோம்னா மேசை கொஞ்சமாவது நகருமா, அங்க வேலை நடக்குமா? எவ்வளவுதான் தள்ளினாலும் மேசை அப்படி தள்ள முடியாது. அப்படிதானே, மேல இருந்து 90 டிகிரில இப்படி தள்ளனோம்னா மேசை நகரவே நகராது, அதே இடத்துலதான் இருக்கும். அங்க ஏதாவது வேலை நடக்குமா, நடக்காது. செய்யப்பட்ட வேலை 0. ஓகே, இது நார்மலா நமக்கே தெரியும். சம்ம சால்வ் பண்ண வேண்டாம், டிரைவ் பண்ண வேண்டாம். நம்ம என்ன சொல்லிடலாம், மேல இருந்து இப்படி 90 டிகிரில தள்ளுறான் அப்படின்னா அங்க செய்யப்பட்ட வேலை 0ன்னு சொல்லிடலாம். அப்ப இத சம்மா எப்படி சால்வ் பண்றது, நமக்கு செய்யப்பட்ட வேலை வந்து என்னன்னு தெரியும், ஒர்க் டன் ஈக்குவல் டு FD cos theta. ஓகே, ஃபோர்ஸ் இன்ட்டு இடப்பெயர்ச்சி. ஓகே, ஃபோர்ஸ் இன்ட்டு இடப்பெயர்ச்சி, இதுதான் நமக்கு என்னது, செய்யப்பட்ட வேலை. இப்ப ஃபோர்ஸ் எவ்வளவு கொடுக்குறோம், 5 நியூட்டன் கொடுக்குறோம். ஓகேவா, இங்க இருந்து தள்ளினா கூட கொஞ்சமாவது நகரும், இல்ல இங்க இருந்து தள்ளினா கூட இந்த பக்கம் நகரும். ஓகே, அதை வச்சு நம்ம டிகிரி கொண்டு வந்துடலாம். இப்ப அவன் மேல இருந்து இங்கதான் தள்ளுறான். ஏற்படக்கூடிய கோணம் பாத்தீங்கன்னா மேசைக்கும் அவன் கொடுக்கக்கூடிய விசைக்கும் இடையில ஏற்படக்கூடிய கோணம் எவ்வளவு, 90 டிகிரி கோணம் ஏற்படுது. அப்ப தீட்டாவோட வேல்யூ எவ்வளவு, எனக்கு 90 டிகிரி. எனக்கு இந்த இடத்தை வச்சே சொல்லிடலாம், cos 90யோட மதிப்பு எனக்கு என்னன்னு தெரியும், 0ன்னு தெரியும். அப்ப cos 90 0னா இது என்ன வேல்யூ ஆனாலும் எனக்கு இருக்கட்டும். அப்ப எனக்கு என்னது, 0 தான் ஆன்சர் வரும். பாருங்க, W ஈக்குவல் டு ஃபோர்ஸ் 5, டிஸ்பிளேஸ்மெண்ட் 5 மீட்டர், இடம்பெயருதுன்னு சொல்றாங்க. சோ cos theta எவ்வளவு, cos 90. cos 90யோட வேல்யூ எவ்வளவு 0. ஓகேவா, அப்ப நமக்கு ஆன்சர் என்னது, ஒர்க் டன் வந்து 0 ஜூல். ஓகேவா, அப்ப 0 ஜூல்ங்கிறது, சோ இதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின். The current secretary of India's RAW, அதாவது ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவுன்னு சொல்லுவோம். ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கோட செக்ரட்டரி யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா பரக் ஜெயின். இந்திய செயலாளர் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவு. ஓகேவா, சோ இதோட செயலாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரக் ஜெயின். ஓகே, மோஸ்ட் ரீசன், அதாவது இப்ப ரீசெண்டா நடந்த G7 சமிட் 2025 எங்க நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. கனடால நடந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் உமன் ஃபைட்டர் பைலட் இன் த இந்தியன் நேவி இஸ் யாரு,
ஆஸ்தா புனியா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உமன் ஃபைட்டர் பைலட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்தா புனியா. ஓகே. இந்தியாஸ் நேஷனல் பிளாக் டே ஓகே எப்போ அப்படின்னா ஜூலை 22. அடுத்த கொஸ்டின் 2025க்கான ஏபல் பிரைஸ். ஓகே, ஏபல் பிரைஸ் எதுக்கு கொடுப்பாங்க? ஸோ மேக்ஸுக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து கிடையாது. ஓகே, நோபல் பிரைஸுக்கு ஈக்குவலான ஒரு பிரைஸ் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கு கொடுக்குற ஏபல் பிரைஸ். இந்த ஏபல் பிரைஸ் 2025 யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மசாக்கி காஷிவரா. ஓகே, ஏபல் பிரைஸ் 2025 யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா மசாக்கி காஷிவரா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திரா 2025. ஓகே, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மிலிட்டரி எக்ஸசைஸ் தான் என்னது இந்திரா 2025. இது எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. இந்திரா 2025 இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மிலிட்டரி எக்ஸசைஸ் took place in 2025. ஓகேவா? the naval exercise in March to April of சென்னை. ஓகே, எங்க நடந்திருக்கு? சென்னையில நடந்திருக்கு. ஓகேவா? சோ தமிழ்நாட்டுல சென்னையில நடந்திருக்கு. குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. 115வது இடத்துல இந்தியா வந்து இருக்கு. ஓகே, இதுதான் இன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி குரூப் டியோட ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஷிஃப்ட் 2 and 3ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அதுல இருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ்ல இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வருது. அதனால ஷிஃப்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு போங்க. அதுல ரிப்பீட்டடா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிங்க. அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிங்க. அதோட பிடிஎஃப் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள இருக்கு. அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கேன். அதுல வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்பதான் மேம் நான் ரயில்வேக்கு படிக்கிறேன், எஸ்எஸ்சிக்கு படிக்கிறேன், எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும், டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எந்த கோர்ஸ்லனாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 4th இயர் செலிப்ரேஷனுக்காக நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு எல்லாமே வேணும், எனக்கு கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் மட்டும்னா கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன்னுக்கு மற்ற நாட்கள்ல 2500 ஆப்ல ஃபீஸ் இருக்கும். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டியோட கிளாஸஸ் இருக்கும். 1 இயருக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.